வணக்கம். இன்றைக்கி நான் வந்து சேனக்கிழங்கு குர்குரே பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ஏற்றாப்புல நான் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனக்கிழங்கு குர்குரே வந்து சாஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு பொரித்து கொடுத்திங்கன்னா, நம்ம கடையில் வந்து பிங்கோ லேஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி குர்குரேலாம் பிள்ளைங்க கடையில் கேட்பாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சேனக்கிழங்கு வச்சு செஞ்சு கொடுக்கலாம். இந்த சேனக்கிழங்குக்கு அவ்வளோவா ஆயில் பிடிக்காது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கி நான் வந்து சேனக்கிழங்கு குர்குரே செய்ய போகிறேன். சேனக்கிழங்கு குர்குரே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சேனக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அதிக மசாலா சேர்க்காமல் இதில் செய்ய போகிறோம். சேனக்கிழங்கு வாங்கி உடனே நீங்கள் செய்யாமல் ஒரு 10-15 நாள் கழித்து செய்யுங்க. பழசாகும்போது தான் அதில் உள்ள ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். சில கிழங்கு அந்த மாதிரி அரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி அதனால் வாங்கி ஒரு 10-15 நாள் கழித்து நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி நீட்டமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்கு போட்டுடலாம். நான் வந்து அளவெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினதில் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்துட்டேன். அதனால் எவ்வளோ இருக்குன்னு தெரில. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது வேக ஒரு எப்படி இருந்தால் ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கொதிக்கிற வரைக்கும் அதிகமாக வைங்க. கொதித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விடுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் சில கிழங்கு வேகாது. நல்ல கிழங்காக இருந்தால் வெந்துடும். சில நீங்கள் ஊரில் இது சேனக்கிழங்கு வாங்கும்போது லைட் பிங்க் கலர் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி எல்லோ கலராக இருந்தால் சீக்கிரம் வேகிறது இல்லை. இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேகலாம். இன்னும் எனக்கு வேகலை. லைட் பிங்க் கலராக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். இன்னும் எடுத்து பார்க்கலாம். சூடாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து இப்படி நல்லா நகத்தை இப்படி வட்டிங்கன்னா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா உடஞ்சே போகுது. இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. பார்த்து போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா குலுக்கி விடுங்க. கரண்டி போட்டால் உடஞ்சிரும். நல்லா 2 கையில் எடுத்து நீங்கள் நல்லா குலுக்கி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி. இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் குலுக்கி விட்டாச்சு. இப்படி நல்லா 2 கையில் வச்சு குலுக்கி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மசாலா பட்டுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டு அதையும் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா குலுக்கி விட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா இப்படி குலுக்கி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்துருச்சு. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். அதில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இது ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கூட கொஞ்சம் போடணுன்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே போடல. ரொம்ப சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப பைசியாக பண்ணுன்னா பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி எங்கள் பேத்திக்கும் ரொம்ப காரம் ரொம்ப இதாக இருந்தாலும் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக பொரித்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவா. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து பொரிச்சிக்கலாம். 2-3 நாளைக்கெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கிட்டு கூட குழந்தைக்கு கேட்கும்போது சூடாக பொரிச்சு கொடுங்க. சூடாக பொரிச்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே வெந்ததுனால நல்லா ஹீட்லேயே வைங்க. சிம் பண்ண வேண்டாம். சிம் பண்ணோம்னா நல்லா எண்ணெய் குடிச்சிடும். சேனக்கிழங்கு அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. இப்படி ஒத்தையாக எடுத்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். உடனே திருப்ப வேண்டாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒத்தையாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க.
ஒட்டிகிட்டு இருந்ததில் அப்படியே எடுத்து விட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் போட்டுருங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம். இது ஒத்தையாக எடுத்து போட்டுக்கோங்க. இது சாயங்கால நேரம் குழந்தைங்களுக்கு அப்படியே இதை மாதிரி பொரிச்சு கொடுத்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இது ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தால் அப்படி ஒத்தையாக நம்ம எடுத்து விட்டுருங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரிச்ச எண்ணெய் வேஸ்ட்டு கிடையாது. நம்ம திரும்ப உடனே நம்ம சமைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி தான் நம்ம பொரிக்கக்கூடாது. நம்ம உடனே குழம்புக்கு இந்த மாதிரி எதுக்கு குழம்புக்கெல்லாம் தாளித்து உடனே நம்ம தீர்த்துறணும். ரொம்ப நாள் வச்சுட்டு தான் இருக்கக்கூடாது. திரும்ப இதை பொரித்து எடுத்தால் தான் உடம்புக்கு கெடுதல். அடுப்பை மீடியமாக வச்சே நீங்கள் பொரிச்சிக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, டக்குன்னு கருகிரும். போடும்போது அதிகம் பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் பண்ணிக்கோங்க. இந்த குர்குரே வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக, வெளியில் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ சேனக்கிழங்கு குர்குரே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சேனக்கிழங்கு என் பேத்திக்கு கொடுத்து பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு அவள் சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஜியா பாப்பாவுக்கு தான் நான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். ஜியா பேசு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு குர்குரே? சாஸ் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கா, தொடாம சாப்பிட்டா நல்லா இருக்கா? சும்மா சாப்பிட்டாவே நல்லா இருக்கா? பெல் பட்டனை கிளிக் பண்ணணுமா? இப்போ எங்கள் அடுத்த பாப்பா வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பார்க்க வந்துட்டாங்க. இவனா ஹாய் சொல்லு. இவனா ஹாய். இவனா எப்படி இருக்குது பாருங்க, சாஸ் தொட்டு சாப்பிட்றாங்க. இவனா எப்படி இருக்குது? இவனா இங்க பாரு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா?